அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 29/4/2026 சித்திரை மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை திரியோதசி திதியும் ஹஸ்த நட்சத்திரமும் சம்பவிக்கக்கூடிய ஒரு நன்னாள். இந்த திரியோதசி திதி என்பது பிரதோஷ வழிபாட்டினுடைய ஒரு அற்புதமான திதி. இந்த நாளிலே சிவாலயம் செல்லும் பொழுது அங்கே சுவாமி 8ஆம் திருநாள் என்று சொல்லக்கூடிய பாரிவேட்டை உற்சவமாகப்பட்டது பல்வேறு சிவாலயங்களில் நடைபெறும். இந்த நாளிலே சிவபெருமான் நரியை பரியாக்கிய திருவிளையாடல் மதுரை என்பதிலும், மதுரை மாநகரிலே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதியிலே இன்று நரியை பரியாக மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வும், அதே போல பல்வேறு இடங்களிலே சுவாமி குதிரை வாகனத்திலே எழுந்தருளக்கூடிய ஒரு நன்னாள். இந்த நாளிலே இறைவனாரையும் இறைவியையும் நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது எப்பேற்பட்ட மன கஷ்டங்களும் தீரும், பணவரவு அதிகரிக்கும். பாரி வேட்டைனாலே சுவாமி பார்த்தீங்கன்னா மற்ற கடவுள்கள்லாம் வேட்டைக்கு போகிறது என்பது ஒரு விதமான துஷ்ட சக்திகளையும் மிருகங்களையும் ஊர் எல்லைக்கு அப்பால் தள்ளுவது என்று பேர். சிவபெருமான் பாரி வேட்டை என்பது குறைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நன்னாள். இந்த நாளில் நம்ம குறைய போய் இறைவன்கிட்ட சொன்னோம்னா அந்த குறையை தீர்த்துருவார்னு ஒரு ஐதீகம் உண்டு. அருகாமையிலே உள்ள சிவாலயத்திற்கு சென்று இந்த திரியோதசி திருநாளில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது உங்கள் முயற்சிகள் வெற்றிகரமாக முடிந்து நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் வந்து சேரும். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு நல்ல பணவரவு தனவரவு, அதே போல தனதானிய அபிவிருத்திகள், கொடுத்த கடன் வசூலாவது, அதே போல தொழிலே நல்ல முயற்சிகளும் வெற்றிகரமான விஷயங்களும் வந்து சேரக்கூடிய ஒரு நன்னாள். சிலருக்கு கணவன் மனைவிடத்திலே கருத்து வேறுபாடுகள் வந்து சேரக்கூடிய நிர்பந்தம் இருந்தாலும் அது பெருமளவு பாதிப்பதில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நிதானமாக செயல்படுத்தும் போது நல்ல ஆதாயம் பெறலாம். அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு நல்ல பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆடை ஆபரணங்கள், பொன்பொருள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சிகள் போன்றவற்றை எல்லாம் ஏற்படும். புதிய ட்ரெஸ்ஸுகள், ஆடைகள், ஆபரணங்கள் போன்ற விஷயங்கள் நாட்டங்கள் சென்று அதன் மூலியமாக பொருள்களை சேமிப்பு செய்வதற்கான விஷயங்கள் சேரும். அதை நீங்கள் சரியான முறையிலே சேமித்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த மிதுன ராசினியர்களே, மிதுன ராசினியர்களுக்கு நல்ல முயற்சியும் ஆதாயம் வெற்றியை தரும். தொழிலிலே சில மாற்றங்கள் இருந்தாலும் முன்னேற்ற பாதைக்காக மாற்றங்களை உங்களது வெற்றிக்கான முதல் படியாக நினைத்து கொண்டு அதனது விஷயத்தை நீங்கள் செல்லும்போது மனக்கவலையின்றி அதனை முயற்சி செய்தால் நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் பெறக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள் ஏற்படுகிறது. அன்பார்ந்த கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் சஞ்சரிக்கின்றார். இந்த சுப நாளிலே உங்களது ராசிநாதன் 3ஆம் இடத்திலே பாக்கியஸ்தானத்திலே அமைப்பெறுவதால் கொடுத்த வாக்கும் கொடுத்த கடன்கள் உங்களை விரைவிலே வந்து சேரும். அதே போல சொல்லும் செயலும் சிந்தனையும் சிறப்பாக இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு இந்த நாளிலே முக்கிய விஷயங்கள், பிரபஞ்சத்தினுடைய பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்லாள். இந்த நாளிலே உங்களது முழு விஷயத்தையும் பிரார்த்தனையாக இறைவனிடத்தை சமர்ப்பிக்கும் பொழுது உங்களது ராசினான சந்திர பகவான் ராசிக்கு 3லே இருந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனை இயக்கி அதன் மூலியமாக வெற்றி தரக்கூடிய விஷயங்களை செய்கின்றார். அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு நல்ல முயற்சிகள் ஆதாயங்கள் வெற்றியை தரும். அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் சாதுரியமான முறையிலே செய்து கொள்ளக்கூடிய நீங்கள் உங்கள் பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிநாதன் யோகாதிபதி சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமையப்பெறுவதால் தந்தையார் வழி சொத்துக்கள் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கப்பெறுகிறது. அதே போல பூர்வீக சொத்துக்களும் நிலம் சார்ந்த விஷயங்களிலே ஆர்வம் செய்யும் பொழுது உங்களுக்கு அதன் மூலியமாக நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள், சுப விஷயங்கள் நடைபெற்று அதன் மூலியமாக நல்ல வெற்றிகரமான விஷயங்கள் ஏற்படுகிறது. அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு நல்ல
விஷயங்கள் இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் தடைப்பட்ட திருமணம் தடையின்றி நடைபெறும். அதே போல புத பகவான் படிப்பிற்கான கடவுள் என்று நினைத்தாலும் காதலுக்கான கடவுளும் அவர்தான். அதே போல சிலருக்கு நீண்ட நாட்களாக மனவாழ்வையிலே அதிருப்தி இருந்தாலும் உங்கள் கணவன் மனைவிக்கு உண்டான ஒற்றுமையை பலப்படுத்துவார். அதே போல சிலருக்கு மருத்துவ கல்லூரியிலே நல்ல ஒரு மருத்துவருக்கான வாய்ப்புகளும் நல்ல உயர்ந்த தரத்தான மருந்துகளிலே செய்யக்கூடிய மருத்துவர்களுக்கு பாராட்டுகள் பரிசுகளும் வரக்கூடிய விஷயங்கள்லாம் நடைபெறுகிறது. ஆசிரியர்களாக படைக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சிறந்த நல்ல ஆசிரியர் விருது கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் வந்து சேரும். அன்பார்ந்த துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றிகள் இருந்தாலும் அரசாங்க உத்தியோகங்கள் அரசு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக நடைபெறும் என்றால் ராசிநாதனாக சுக்கிரன் சூரியனோடு இணைந்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசி மண்டலத்தை பார்ப்பது பொருளாதாரத்திலே நல்ல மேம்பாட்டுக்கான விஷயங்களும் பொருளாதார வளர்ச்சியையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நன்னாள் இந்த நாள். அன்பார்ந்த விருச்சிகராசினியர்களே, விருச்சிகராசினியர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி பணவரவுகள் இருந்தாலும் சில நேரங்களிலே மறைமுக விரோதிகளால் உங்களது தொழில்நுட்ப விஷயங்களையும் உங்களது முயற்சிகளையும் முறியடிக்கக்கூடிய சில சதித்திட்டங்கள் ஏற்படலாம். எனவே எந்த ஒரு ஆராய்ச்சியும் செய்து வந்திருந்தாலும் சில நேரங்களிலே உங்களது முக்கிய விஷயங்கள் சீக்ரெட் என்று சொல்லக்கூடிய முக்கிய விஷயங்களே ஒரு இடத்துல சொல்லாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி பணவரவு, அதே போல நீண்ட முயற்சிகளுக்கான விஷயங்களை ஈடுபாடு செலுத்தும் போது நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் பெறலாம். எதிர்பார்த்த பணவரவு தனவரவு அதிகரித்திருந்தாலும் சில நேரங்களிலே உங்களது மனக்குழப்பமும் மனத்தயக்கத்தினால் உங்களது வெற்றிக்கான முயற்சியிலே சில தடைபடக்கூடும். எனவே நீங்கள் கவனமாக சிவ வழிபாடு செய்யும்பொழுது சிவ வழிபாடு செய்து வர அதனது நிவர்த்தி அடைந்து நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் பெறலாம். அன்பார்ந்த மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு நல்ல விதமான முயற்சிகளும் ஆதாயங்களும் வெற்றிகரமான விஷயங்களும் ஏற்படும். அதே போல தொழிலுக்கான நல்ல முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய செய்திகள் எதிர்பார்த்த பணவரவுகள் இருந்தாலும் சில நேரங்களிலே உங்களது முயற்சிகளை நிதானமாக செயல்படுத்துவது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு ராகு பகவான் சஞ்சரித்திருந்தாலும் பல்வேறு விதமான யோகங்களை அளித்தந்திருந்தாலும் கணவன் மனைவிடத்திலே கருத்து வேறுபாடு 7ஆம் பாவத்திலே கேது அமைப்பெறுகின்றார். ராகு உங்கள் முழு வெற்றியை தைரியமாக செயல்படுத்தினாலும் உங்களது மனைவியால் உங்களது சில நேரங்களிலே பிரச்சனையும் அதனால் மன உளைச்சலும் ஏற்படக்கூடும். சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு முழு முயற்சியும் ஆதாயம் இன்பம் தரக்கூடும். அதே போல சொல்லும் செயலும் அதற்கான இன்ப விஷயங்களும் ஏற்படலாம். சில நேரங்களிலே எதிர்பார்த்த பணவரவு இருந்தாலும் உங்களது விரோதிகளால் உங்களது பணவரவையை கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனியாக அமையப்பட்டிருந்தாலும் குருவின் ஆசீர்வாதத்தால் சில பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். சில நேரங்களிலே இந்த ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருப்பதால் சற்று நிதானமாக செயல்படுங்கள். தேவையில்லாத விஷயத்திற்கு கோபமடைந்து உங்களது பேர் புகழை கெடுத்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. நேர்களே, இந்த 12 ராசிக்காரர்களை மின்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.